Good morning to all. Today we are discussing about monohybrid cross or inheritance of one gene. Mono means single. Hybrid means we obtain some new varieties or some new characters from the plants. நம்ம தாவரத்திலிருந்து குறிப்பிட்ட பண்புகளை மட்டும் பெறுவதற்காக என்ன பண்றோம்? ஹைபிரிட் ஆர் ஹைபிரிடைசேஷன் அல்லது கலப்பினமாக்கல் அல்லது என்ன பண்றோம்? தேர்வு செய்தல் இந்த முறைகளை பயன்படுத்துறோம். இன்னைக்கு பார்த்தா நிறைய நர்சரிஸ்ல இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே என்னது? பிளான்ட்ஸ் அண்ட் பல்சஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஹைபிரிட் வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய பிரீடிங் வெரைட்டிஸ் எல்லாமே நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். கிராஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஆர் கால்ட் மோனோஹைபிரிட் கிராசஸ். Inheritance means some characters are transferred from one generation to another generation. ஒரு சில பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுறத என்ன சொல்றோம்? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒன்லி ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், ஒரே ஒரு வேறுபட்ட பண்புகளை மட்டும் என்ன பண்றோம்? நாம எடுத்துக்கிறத வந்து மோனோஹைபிரிட் கிராஸ். மோனோ மீன்ஸ் சிங்கிள். For example, it is a cross between two forms of a single trait. Two forms means plant oda height based tall and dwarf. தாவரத்தினுடைய உயரத்தை அடிப்படையாக வைத்து நெட்டை குட்டை இதை மட்டும் என்ன பண்றோம்? trait. இந்த பண்புகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். Like a cross between a tall and dwarf plant. டால்ங்கிற நெட்டை தாவரத்தையும் டுவார்ஃப்ங்கிற குட்டை தாவரத்தையும் என்ன பண்றோம்? கிராஸ் பண்றது வந்து இந்த மோனோஹைபிரிட் கிராசஸ். Mendel's explanation of monohybrid cross. How do I explain Mendel in the monohybrid cross? Monohybrid cross Mendel வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா P ஆர் பேரண்டல் ஜெனரேஷன். இதை வந்து பெற்றோர் தலைமுறை. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளான்ட் தான் பேரண்டல் ஜெனரேஷன் சொல்றோம். பியூர் பிரீடிங் டால் plant and a pure breeding dwarf plant. நம்ம எடுத்துக்கிறது இது pure breeding tall. This tall plant containing the genotype capital T, dwarf plant containing the genotype small t and small t. Tall plant mention பண்றதுக்கு capital T, dwarf plant mention பண்றதுக்கு என்ன பண்றோம்? small t யூஸ் பண்றோம். These are the parental generation. Next F1 generation. F1 generation ஓட full form filial generation. இதுல பார்த்தோம்னா plants raised from the seeds of pure breeding parental cross. This pure breeding parental cross of tall and dwarf plant to form were all tall monohybrids. இதுல பார்த்தோம்னா F1 generationல என்ன ஆகுது? tall and dwarf plant ரெண்டையும் மிங்கிள் பண்றோம். கலக்கிறதுனால நமக்கு என்ன வெரைட்டிஸ் கிடைக்குது? கேபிட்டல் டி, ஸ்மால் டி ஜீனோடைப் கிடைக்குது. இதுல பார்த்தோம்னா டாமினன்ட் கேரக்டர் மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இதுல கேபிட்டல் டி தான் டாமினண்டா இருக்கிறதுனால F1 generation all the plants are tall. இதுல F1 generation were tall and monohybrids. F1 generationல இருக்கக்கூடிய plants எல்லாமே டாலா இருக்கு and monohybrid. Mono means single character மட்டும் என்ன பண்றோம்? நாம கிராஸ் பண்றத monohybrid னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா continue the F1 generation to F2. F1 generation அடுத்தது இருக்கக்கூடியது F2 generation. Selfing of the F1 monohybrid. இந்த F1 monohybrid capital T small t into capital T small t. இது என்ன பண்றோம்? செல்ஃப்டு. இதை நம்ம செக்கர் போர்டு போட்டு கிராஸ் பண்ணும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி எழுதியிருக்கோம். இங்க இந்த ரெண்டு டீயும் சேர்ந்தா கேபிட்டல் டி இங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்க ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் டி. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? செல்ஃபிங் ஆஃப் த F1 monohybrids resulted in the tall and dwarf plants respectively in the ratio of 3:1. The F1 generationல cross பண்ண tall varieties capital T small t genotype என்ன பண்றோம்? again capital T
into small t னு நம்ம மல்டிப்ளிகேஷன் மாதிரி செக்கர் போர்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ tall and dwarf plant ஓட ரேஷியோ 3:1. 3 tall plant and 1 dwarf plant. This is the monohybrid cross phenotypic ratio. Phenotypic mean external expression, வெளிப்புற தோற்ற பண்பு. அதாவது என்ன சொல்றோம், phenotype னு சொல்றோம். The actual number of tall and dwarf plants obtained by Mendel was actually number of plants, how many number of plants obtained from the monohybrid cross was 787 tall plants and 277 dwarf plants. இந்த நெட்டை தாவரங்கள் குட்டை தாவரங்கள் எல்லாமே நமக்கு எதில கிடைக்குது, ஒரு பண்பு கலப்புல கிடைக்கக்கூடியது. What is phenotype? Phenotype means external expression of a particular trait is known as phenotype. External means outer surface. நம்ம வெளியில இருந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது என்ன சொல்றோம், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். இது பார்த்தா எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன், வெளிப்புற தோற்றத்தை வைத்து ஒரு பண்பை குறிப்பிடுவது என்ன சொல்றோம், phenotype னு சொல்றோம். So the phenotypic ratio is 3:1. இந்த செக்கர் போர்டை பார்த்த உடனே என்ன பண்றோம், எத்தனை how many tall plants are present and how many dwarf plants are present easily identified through the gametes. இந்த gametes வச்சு என்ன பண்ணிடுறோம், நாம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றோம். 3:1ங்கிறது phenotypic ratio னு சொல்றோம். Next, in the F2 generation 3 different types were obtained. இந்த F1 selfed கிராஸ் பண்ணும்போது F2ல நமக்கு இந்த 3:1 ரேஷியோ கிடைக்குது. இந்த 3:1ல பார்த்தனா ஜீனோடைபிக் பேஸ்டு, அதில் இருக்கக்கூடிய ஜீன் பேஸ்டு 3 வெரைட்டிஸ் கிடைக்குது. F2 ஜெனரேஷன் 3 டிஃபரண்ட் டைப்ஸ் வேர் அப்டைன்ட். 3 வெவ்வேறு வகையான தாவரங்களை நாம பெறுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு டால் ஹோமோசைக்கஸ், கேபிட்டல் டி. இது பார்த்தோம்னா ரெண்டுமே என்ன இருக்கு, டாமினண்டா இருக்கிறதுனால இது பியூர் பிளான்ட். இதுல கிடைக்கக்கூடிய வெரைட்டி 1. Next, tall heterozygotes. Hetero means 2. Capital T dominant character, small t recessive character. These 2 are mingled. ரெண்டும் கலந்திருப்பதனால இது என்ன சொல்றோம், heterozygotes. இந்த heterozygotes-ல இருக்கக்கூடியது பார்த்தனா ரெண்டு இருக்கும், capital T small t, capital T small t. Last one பார்த்தனா dwarf homozygous. These 2 gametes are same, small t and small t. This small t mention the recessive character, ஒடுங்கு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது recessive னு சொல்றோம். இதுல இருக்கக்கூடியது இந்த செக்கர் போர்ட்ல இருக்கக்கூடியது ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குது, அதனால 1. Monohybrid cross genotypic ratio. Genotypic ratio 1:2:1. So the genotypic ratio 1:2:1. A genotype is the genetic expression of an organism. Genetic expression means genes. Genes வச்சு என்ன பண்றோம், அது டாலா டுவார்ஃபான ஐடென்டிஃபை பண்றதுதான் genotype. Next, mental interpretation on monohybrid cross. Based on the observation, it was confirmed by Mendel that the factors are passed on from one generation to another. Mendel என்ன பண்ணியிருக்காரு, பீ பிளான்ட்ங்கிற பைசம் சட்டைவம் பட்டாணி தாவரத்தை அப்சர்வ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சம் கேரக்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்பர்டு ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். ஒரு சில பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு சென்று இருக்குது. அதான் என்ன சொல்லியிருக்காரு, முன்ன சொன்னதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் காரணிகள்னு சொல்றோம். இப்போ என்ன சொல்றோம், now referred to as genes. genes தான் என்னது, மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஜீன்ஸ் டிரான்ஸ்பர்டு த ஹெரிடிட்டரி கேரக்டர். இந்த மரபு பண்புகளை கடத்தக்கூடிய பண்புகளை கொண்டிருப்பது ஜீன்ஸ். திஸ் ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் ஆன் த குரோமோசோம்ஸ். ஜீன்ஸ் எங்க இருக்கு, ஹியூமன் பாடியில இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ்ல இருக்கு. குரோமோசோம்ஸோட நம்பர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு.
இதில் 46 chromosomes present in our human body. This 46 chromosomes-ல 44 chromosomes are autosomes. Autosomes means these chromosomes are only contain the body characters. உடல பண்புகளை மட்டும் கொண்டிருக்கக்கூடியது இந்த 44 குரோமோசோம்கள். This last two chromosomes are contain sexual character. Child determine the male or female. This last two chromosomes X and Y chromosomes. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த X and Y chromosome மட்டும் தான் என்ன பண்ணுது, ஒரு குழந்தை ஆனா பெண்ணான்னு determine பண்ணக்கூடியது, நிர்ணயிக்கக்கூடியது last two chromosomes. Tallness and dwarfness are determined by a pair of contrasting factors. Tall plant possesses pair of factor represented by T, taking the first letter of the dominant character. Tall plant mention பண்றதுக்கு என்ன பண்றோம், capital T யூஸ் பண்றோம். இதை வந்து என்ன, dominant நிலையாக இருக்கக்கூடியது மென்ஷன் பண்றதுக்காக குறிப்பிடுறோம் capital T. And a plant is dwarf because it possesses factors for dwarfness, represented as small t, recessive character. Dwarfness na குட்டை தாவரத்தை குறிப்பிடுறதுக்கு என்ன பண்றோம், small t. Small t is a recessive, ஒடுங்கு தன்மையை கொண்டுள்ளது. These factors occurs in pairs. Factors occurs in pairs may be like as in pure breeding tall plants. Factors எப்படி இருக்கும், occurs பேரா தான் இருக்கும், two gametes இருக்கும் அல்லது two genes இருக்கும். capital T tall plants, small t dwarf plants. This is referred to as homozygous. Homo means single or same. These two gametes are mentioned in the same genotype, capital T. So it is called homozygous. Homozygous na ஒரே மாதிரி பண்புகளை பெற்றிருக்கக்கூடியதா, ஒத்த பண்புகளை கொண்டிருந்தால் அதனை நம்ம என்ன சொல்றோம், homozygous னு சொல்றோம். If they are unlike, capital T and small t are referred to as heterozygous. Hetero na two different types of characters. Tall, capital T dominant and small t recessive. These two characters contain the monohybrid cross. இதை நம்ம என்ன சொல்றோம், heterozygous னு சொல்றோம். homo na single or same, hetero na different. Two factors making of a pair of contrasting characters are called alleles or allelomorphs. அப்பனது இரண்டு காரணிகள், two factors இரண்டு காரணிகள் make a pair of contrasting character, வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ளது. இரண்டு காரணிகளோ வெவ்வேறுபட்ட பண்புகளை கொண்டிருக்கு, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், alleles or allelomorphs சொல்றோம். One member of each pair is contributed by one parent. இதுல பார்த்தனா one member contributed to the each parent. one member னா இதுல இருக்கக்கூடிய capital T and small t. capital T tall, small t dwarf. இதுல இருந்து ஒரு gamete capital T வருது, இதுல இருந்து ஒரு gamete small t வருது. இதுல என்ன ஆகுது, ரெண்டு two membersல இருந்தும் each gamete separated to form a new plant. ரெண்டுல இருந்து ஒவ்வொரு gamete வந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும். When two factors for alternative expression of a trait are brought together by fertilization, only one express itself tallness, masking the expression of the other dwarfness. The two characters in fertilization, இனப்பெருக்கத்தின் போது பார்த்தனா டால்னஸ் மட்டும்தான் வெளிப்படும். டால்னஸ்னா ஓங்கு தன்மை மட்டும்தான் வெளிப்படும். dwarfness recessive வந்து என்ன ஆகுது, மாஸ்க்டு மறைக்கப்படுகிறது. ஓங்குத்தன்மை மட்டும்தான் வெளிப்படக்கூடிய பண்பு, ஒடுங்குத்தன்மைங்கிறது மறைக்கப்படக்கூடிய பண்பு. The character which express itself is called dominant. Which character expressed, எந்த பண்பை வெளிப்படுத்துறோமோ அந்த பண்பை என்ன சொல்றோம், dominant சொல்றோம். condition, dominant condition. That which is masked is called recessive. masked-னா மறைக்கப்படக்கூடிய பண்பை என்ன நம்ம சொல்றோம், recessive condition சொல்றோம், recessive னு சொல்றோம்.
Next, the factors are always pure, and when gametes are formed, the unit factors segregate so that each gamete gets one of the two alternative factors. இதில் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபேக்டர்ஸ் காரணிகள் ஆல்வேஸ் பியூர். ஆல்வேஸ் பியூர் மீன்ஸ் ரெண்டும் கேபிட்டல் டீயா இருக்கணும், ரெண்டும் ஸ்மால் டீயா இருக்கணும். when gametes are formed, அப்ப என்ன கேமெட் ஃபார்ம் ஆகும்? கேபிட்டல் டி ஒரு இதுல ஃபார்ம் ஆகுது, நெக்ஸ்ட்ல ஸ்மால் டி ஃபார்ம் ஆகுது. the unit factors segregate, அந்த கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் சேர்ந்து segregateனா இணைதல். so that each gamete gets one of the two alternate factors. ஒவ்வொரு கேமெட்ல என்ன இருக்கும்? ஒரு கேபிட்டல் டி இருக்கும், ஒரு ஸ்மால் டி இருக்கும். It means that the factors for tallness T, dwarfness T are separate entities. இது ரெண்டுமே பார்த்தனா என்னது? வெவ்வேறு பண்புகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. டால்னஸ் நெட்டைத்தன்மை, டுவார்ஃப்னஸ் குட்டைத்தன்மை கொண்டுள்ளன. Gamete either T or T is present when F1 hybrids are self-crossed. The two entities separate and then unite independently. This F1 generation la form ஆகக்கூடிய capital T and small t ரெண்டே என்ன பண்ணலாம்? யூனைட் சேர்த்தனாதான் நமக்கு டால் பிளான் ஃபார்ம் ஆகுது. யூனைட் இண்டிபெண்டன்ட்லி அது என்ன பண்ணலாம்? தனித்தனியா நம்ம செப்பரேட் பண்ணிடலாம், பிரிச்சிடலாம். ஃபார்மிங் டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ஸ். அதை தனித்தனியா பிரிச்சனா அதுல இருந்து என்ன உருவாகுது? டால் பிளான்ஸ் அண்ட் டுவார்ஃப் பிளான்ஸ் நமக்கு உருவாகுது. நெக்ஸ்ட், புன்னட் ஸ்கொயர் இஸ் a checkerboard form devised by a British genetist R.C. Punnett. Punnett square means it is a checkerboard method. Calculating the genes, ஜீன்களினுடைய எண்ணிக்கையை கணக்கிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு செக்கர் போர்டு தான் புன்னட் செக்கர் போர்டு. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண பர்சன் பார்த்தனா பிரிட்டிஷ் ஜெனடிஸ்ட் ஆர்சி புன்னட் தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஃபார் ஸ்டடி ஆஃப் ஜெனடிக்ஸ், விச் பர்பஸ், எந்த காரணத்துக்காக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஸ்டடி ஆஃப் ஜெனடிக்ஸ், மரபியலை படிப்பதற்காக அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. It is a graphical representation to calculate the probability of all possible genotypes. அது என்ன சொல்லியிருக்கோம்? It is a graphical representation. ஒரு கிராஃப் மாதிரி இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் தான் calculate the probability of all possible genotypes and offsprings in a genetic crosses. Genetic crosses-ல வரக்கூடிய offsprings F1 generation and F2 generation and genotypes ஈஸியா கால்குலேட் பண்ணக்கூடிய கிராஃப் யூஸ்டு மெத்தட் தான் வந்து என்ன சொல்றோம்? புன்னட் ஸ்கொயர் மெத்தட்னு நம்ம சொல்றோம்.